ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் பேச்சி என்ற பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் மிகவும் தாய்மையான குணமும், அதே நேரத்தில் அநியாயத்தை பொறுக்காத வீர மனமும் கொண்டவள். அந்த கிராமத்தில் பெண்களுக்கு அநீதி, ஏழைகளை அடக்கும் செல்வந்தர்கள், குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பில்லா நிலை என்று மிகுந்த கொடுமைகள் நடந்தன. பேச்சி இதையெல்லாம் பார்த்து, இது தர்மம் அல்ல என்று கொதித்தாள். தெய்வீக மாற்றம். ஒரு நாள் அவள் பேச்சி அம்மனாக உருவெடுத்தாள். அநியாயம் செய்பவர்களுக்கு பயம், நல்லவர்களுக்கு பாதுகாப்பு. அவள் உருவம் பயங்கரமாக மாறினாலும் அவள் மனம் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் தாய் போல் இருந்தது. குழந்தைகளின் காவல் தெய்வம். அதனால்தான் குழந்தைகள் அழுதாள். பேய், தீய சக்திகள் பேச்சியம்மா காப்பாத்து என்று மக்கள் வேண்டினார்கள். பேச்சியம்மன் அவள் உடனே காப்பாற்றுவாள். தீமையை அழிப்பாள். மக்கள் தெய்வமாக உயர்வாள். காலப்போக்கில் மக்கள் அவளை பேச்சியம்மன் என்று போற்றி ஊருக்கு எல்லையில் குழந்தைகள் பிறக்கும் இடங்களில், அம்மன் கோயில்களில் வழிபடத் தொடங்கினார்கள். அவள் இன்று வரை தீய சக்திகளை விரட்டும் தெய்வம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்க. குழந்தைகளின் காவல் அம்மன் பெண்களின் பாதுகாவலர் என்று நம்பப்படுகிறது.